எத்தனை பேர் நீங்கள் பஸ்ஸில் போகிறப்ப கண்டக்டர் உங்களுக்கு எப்படா அமௌண்ட் கொடுப்பாரு, எப்படா சேஞ்சை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ் தான் இந்த கேஸுங்க. ஸோ திருநெல்வேலியில் நடந்த சம்பவம். சதீஷ்குமார் அப்படின்ற ஒரு நபர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. 51 ரூபா டிக்கெட் காசுங்க. இந்த 51 ரூபா டிக்கெட் காசுக்கு 200 ரூபா கொடுத்துருக்காரு. சேஞ்ச் தரீங்க, சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்லி கண்டக்டர் சொல்லிட்டு மூவ் பண்ணிட்டாரு. இறங்க போகிற டைம் வரைக்கும் எப்படா அமௌண்ட் தருவாரு ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருந்திருக்காரு. தென் இறங்க போகிறப்போ போய் கேட்டிருக்காரு, நான் என்ன அமௌண்ட் தராமையே விட போகிறேன், அவங்களுக்கு அமௌண்ட் தானே தர போகிறேன், சேஞ்சில் தானே வெயிட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஹார்டாக திட்டிருக்காரு. இதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, டைரெக்டாக வந்து கோர்ட்டில் வந்து கன்சியூமர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அவருக்கு தர வேண்டிய ரிமைனிங் அமௌண்ட்டு ப்ளஸ் அவருக்கு 5000 ருபீஸ் காம்பன்சேஷன், தென் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட் செலவுக்காக 5000 ருபீஸ். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ரிமைனிங் அமௌண்ட் ப்ளஸ் 10,000 ருபீஸ் அவருக்கு இழப்பீடு வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா என்னை டிஎம் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லா கன்சியூமருக்கும் நம்மளோட ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்பயுமே லா சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.